வணக்கம். இது தமிழ்வினின் மதிய நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். மீண்டும் இலங்கைக்கு காத்திருக்கும் பொருளாதார சிக்கல், ஆய்வில் வெளியான அதிர்ச்சி தகவல். மக்கள் போராட்டத்தால் தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்ட நில அளவீடு. கிண்ணியாவில் நீண்டகாலமாக நிலவி வந்த போக்குவரத்து அசௌகரியங்களுக்கு தீர்வு, மகிழ்ச்சியில் மக்கள். கொழும்பு மக்களுக்கு முக்கிய அறிவிப்பு. கட்டுத்துப்பாக்கி வெடித்ததில் நபர் ஒருவர் படுகாயம். கிளிநொச்சியில் கின்னஸ் உலக சாதனை பதிவேட்டில் பதிவு செய்த பெண். வலுசக்தி அமைச்சருக்கு எதிரான நம்பிக்கையில்லா பிரேரணை, அரசு தரப்பின் அறிவிப்பு. இறுதிக்கட்டத்தை நெருங்கும் மத்திய கிழக்கு போர், குறிவைக்கப்பட்ட ஈரானின் எஞ்சிய பகுதி. தொடரும் அமெரிக்காவின் எச்சரிக்கை. தொடர்பான விரிவான செய்திகள். மத்திய கிழக்கு மோதல்கள் தொடர்ந்து நீடித்தால் இலங்கையின் பேரண்ட பொருளாதார ஸ்திரத்தன்மையை சிதைப்பதுடன் நாட்டை உணவு பாதுகாப்பின்மை மற்றும் உயர் வாழ்க்கை செலவு நெருக்கடிக்கு தள்ளப்படும் என்று எச்சரிக்கப்பட்டுள்ளது. சிங்கப்பூர் தேசிய பல்கலைக்கழகத்தின் தெற்காசிய ஆய்வுகள் நிலைய ஆய்வாளர் ரஜினி கமகே வெளியிட்டிருக்கும் ஆய்வறிக்கையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மத்திய கிழக்கு போரின் விளைவாக ஹோர்முஸ் நீரிணையை மையப்படுத்தியிருந்த உலகளாவிய எரிபொருள் விநியோக சங்கிலி மற்றும் கப்பல் போக்குவரத்தை என்பவற்றில் இடையூறுகள் ஏற்பட்டுள்ளன. இலங்கைக்கு இறக்குமதி செய்யப்படும் எரிபொருள், உரம் மற்றும் ஏனைய அத்தியாவசிய பொருட்களில் பாதிப்பு ஏற்படக்கூடிய நிலைமை ஏற்பட்டுள்ளது. ஹோர்முஸ் நீரிணை பதற்றங்களுக்கு மத்தியில் உணவுப் பொருட்களில் விலையேற்றத்தினால் வெகுவாக பாதிக்கப்படக்கூடிய நாடுகளில் ஒன்றாக இலங்கை அடையாளம் காணப்பட்டுள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த நிலைமை நாட்டின் பேரண்ட பொருளாதார ஸ்திரத்தன்மையை சிதைக்கும் அபாயத்தை கொண்டிருப்பதுடன் நாட்டை உணவு பாதுகாப்பின்மை மற்றும் உயர் வாழ்க்கை செலவு நெருக்கடிக்குள் தள்ளக்கூடும் என்று அவர் எச்சரித்துள்ளார். ஏற்கனவே இலகுவில் பாதிக்கப்படக்கூடிய நலிவுற்ற நிலையில் உள்ள மக்கள் மத்தியில் இந்த அழுத்தங்கள் கடுமையான பாதிப்புகளை ஏற்படுத்தும் என்று தெற்காசிய ஆய்வு நிலைய ஆய்வாளர் ரஜினி கமகே தெரிவித்துள்ளார். கிளிநொச்சி பச்சிலைப்பள்ளி பிரதேச சபை எல்லைக்குட்பட்ட இயக்கச்சியில் உள்ள 4வது இலங்கை மின்னியந்திர ராணுவ முகாமில் 17 பொது மக்களுக்கு சொந்தமான நிலத்தை அளவீடு செய்வதற்கான திட்டத்தினை நிறுத்துமாறு கவனஈர்ப்பு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. அந்த வகையில் குறித்த நில அளவையை எதிர்த்து பச்சிலைப்பள்ளி பிரதேச சபை தவிசாளர் சுப்பிரமணியம் சுரேனால் நேற்று காலை ராணுவ முகாம் முன்றலில் கவனஈர்ப்பு போராட்டம் இடம்பெற்றுள்ளது. காணி உரிமையாளர்கள் ராணுவம் மற்றும் ஆளுந்தரப்புக்கு எதிராக பல பதாதைகளை ஏந்தி போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தனர். அதன் தொடர்ச்சியாக பச்சிலைப்பள்ளி பிரதேச அபிவிருத்தி குழு தலைவர் மற்றும் கிளிநொச்சி மாவட்ட அபிவிருத்தி குழு தலைவர்களின் வேண்டுகோளுக்கு இணங்க இந்த அளவீட்டு பணிகளை மேற்கொள்வதன் மூலம் நில உரிமையாளர்களுக்கு தங்கள் நிலங்களை இழக்க நேரிடும் என்று கூறி குறித்த அளவீட்டு பணியினை தற்காலிகமாக இடைநிறுத்தம் செய்யப்பட்டு வைக்கப்பட்டுள்ளது. குறித்த கவனஈர்ப்பு போராட்டத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரன் மற்றும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சந்திரகுமார், பச்சிலைப்பள்ளி பிரதேச சபை தவிசாளர், கரைச்சி பிரதேச சபை தவிசாளர் மற்றும் பிரதேச சபை உறுப்பினர்கள், சமூக செயற்பாட்டாளர்கள், காணி உரிமையாளர்கள் என்று பலரும் கலந்து கொண்டனர். கிண்ணியா நகர்பகுதியினூடாக நீண்ட காலமாக நிலவி வந்த போக்குவரத்து அசௌகரியங்களுக்கு தீர்வு காணும் வகையில் திருகோணமலை மூதூர் பேருந்து சேவைகளை புதிய பாதையினூடாக முன்னெடுப்பதற்கு கிண்ணியா நகரசபை தவிசாளர் நடவடிக்கை மேற்கொண்டுள்ளார். கிண்ணியா நகரசபை தவிசாளர் சபை உறுப்பினர்கள், போக்குவரத்து அதிகாரிகள் மற்றும் பேருந்து உரிமையாளர்கள் ஆகியோருக்கு இடையிலான விசேட கலந்துரையாடல் ஒன்று அண்மையில் நடைபெற்றது. பொதுமக்களின் நலனை கருத்தில் கொண்டு போக்குவரத்து நெரிசலை குறைக்கவும் உட்பகுதி கிராமங்களின் போக்குவரத்து வசதிகளை மேம்படுத்தவும் ஒருமித்த தீர்மானம் எட்டப்பட்டது. எதிர்வரும் ஏப்ரல் மாதம் 6ஆம் தேதி முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் திருகோணமலை மூதூர் பேருந்து போக்குவரத்து சேவைகள் கிண்ணியா புகாரி சந்தி, குட்டிகராஜ், ஆலங்கேணி, பைசல் நகர் ஆகிய புதிய பாதையினூடாக பயணிக்கும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. பொதுமக்களின் நீண்டகால கோரிக்கையை ஏற்று அனைத்து தரப்பினரையும் ஒன்றிணைத்து இந்த முடிவை எடுத்துள்ளோம். இது கிண்ணியாவின் போக்குவரத்து கட்டமைப்பில் ஒரு முக்கிய மாற்றத்தை ஏற்படுத்தும் என்று கிண்ணியா நகரசபை தவிசாளர் தெரிவித்துள்ளார். தவிசாளரின் இந்த துரித மற்றும் திட்டமிட்ட நடவடிக்கைகளுக்கு சமூக ஆர்வலர்களும் பொதுமக்களும் பெரும் வரவேற்பு தெரிவித்துள்ளனர். பாடசாலை மாணவர்கள் மற்றும் உத்தியோகத்தர்கள் இந்த புதிய சேவையின் மூலம் அதிக
நன்மை அடைவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. தற்போது இதற்கமைய ஆரம்பகட்ட ஏற்பாடுகள் முழுவீச்சில் நடைபெற்று வருவதுடன் ஏப்ரல் 6 முதல் புதிய பயண அட்டவணை அமுலுக்கு வரும் என்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. நாட்டில் நிலவும் வறண்ட வானிலை காரணமாக கொழும்பு மாவட்டத்தில் உள்ள பல பகுதிகளுக்கு நீர் விநியோக தடைபட உள்ளது. தேசிய நீர்வளங்கள் மற்றும் வடிகால் சபையால் வெளியிடப்பட்ட அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. களட்டுவாவ மற்றும் லப்புகம நீர்த்தேக்கங்களிலிருந்து நீர் விநியோகம் பெறும் பதுக்கா, ஹோமகம, பொலவத்தை மற்றும் பன்னிப்பிட்டிய உள்ளிட்ட பல பகுதிகளுக்கு நீர் விநியோகம் துண்டிக்கப்படும். பதுக்கா பகுதியில் ஏப்ரல் 2ஆம் திகதி இரவு 8 மணி முதல் ஏப்ரல் 3ஆம் திகதி இரவு 8 மணி வரை 24 மணி நேரத்திற்கு நீர் விநியோகம் வழங்கப்பட்டுள்ளது. ஹோமகம பகுதியில் ஏப்ரல் 3ஆம் திகதி இரவு 8 மணி முதல் ஏப்ரல் 4ஆம் திகதி இரவு 8 மணி வரை நீர் விநியோகம் செய்ய திட்டமிடப்பட்டுள்ளது. பெலவத்தை பகுதியில் ஏப்ரல் 4ஆம் திகதி இரவு 8 மணி முதல் ஏப்ரல் 5ஆம் திகதி இரவு 8 மணி வரை 24 மணி நேரத்திற்கு நீர் விநியோகம் வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த பகுதிகளில் 3 நாட்களுக்கு ஒருமுறை நீர் விநியோகத்தை நிறுத்தும் நடைமுறை அமல்படுத்தப்பட்டுள்ளது. நீர் விநியோகம் இல்லாத நாட்களில் மாற்று ஏற்பாடுகள் மூலம் தொடர்ச்சியான நீர் வழங்கலை உறுதி செய்ய நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். பதுக்கா பகுதியில் ஏப்ரல் 7ஆம் திகதி, ஹோமகம பகுதியில் ஏப்ரல் 8ஆம் திகதி மற்றும் பெலவத்தை பகுதியில் ஏப்ரல் 9ஆம் திகதி மீண்டும் நீர் விநியோகம் மேற்கொள்ளப்படும் என்று தேசிய நீர்வளங்கள் மற்றும் வடிகால் சபை மேலும் அறிவித்துள்ளது. கிணியத்தனை பொலிப்பட்டிய பகுதியில் கட்டி வைக்கப்பட்டிருந்த துப்பாக்கியொன்று வெடித்ததில் நபர் ஒருவர் காயமடைந்துள்ளார். குறித்த சம்பவமானது நேற்றைய தினம் இடம்பெற்றுள்ளது. காயமடைந்த நபர் உடனடியாக நாவலப்பிட்டி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். சம்பவம் தொடர்பாக தெரிய வருவதாவது, மிருகங்களை வேட்டையாடுவதற்காக கட்டப்பட்டிருந்த கட்டு துப்பாக்கி வெடித்து விறகு தேடிக் கொண்டிருந்த நபர் காயமடைந்துள்ளதாக போலீசார் மேலும் ஆரம்பகட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளது. சம்பவத்தில் காயமடைந்தவர் 63 வயது மதிக்கத்தக்கவர் எனவும் அவர் பொல்பிட்டிய பெட்டவல பகுதியைச் சேர்ந்தவர் எனவும் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை பொலிப்பிட்டிய போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். யாழ்ப்பாணத்தில் பிறந்து கனடா நாட்டில் வசித்து வரும் குமுதினி கோபாலகிருஷ்ணன் கின்னஸ் உலக சாதனை பதிவேட்டில் தனது சாதனையை பதிவு செய்துள்ளார். இந்த உலக சாதனை நிகழ்வு 1/4/2026 அன்று ஏனைன் வீதி திருமுருகண்டி பகுதியில் நடைபெற்றுள்ளது. சேகரித்த மெழுகுவர்த்தி தாங்கிகளை வைத்து இந்த சாதனை பதிவினை செய்துள்ளார். இந்த சாதனைக்காக அவர் 30 ஆண்டுகளாக மெழுகுவர்த்தி தாங்கிகளை பல்வேறு நாடுகளில் சேகரித்து வந்துள்ளார். இதற்கு முன்னர் 527 மெழுகுவர்த்தி தாங்கிகளை வைத்து அமெரிக்காவினைச் சேர்ந்த பெண் ஒருவர் உலக சாதனை நிகழ்த்தியுள்ளார். இந்த சாதனையினை முறியடிக்க குமுதினி கோபாலகிருஷ்ணன் 777 மெழுகுவர்த்தி தாங்கிகளை சேகரித்து சாதனை நிகழ்த்தும் நிகழ்வு நடைபெற்றுள்ளது. இவரின் இந்த சாதனையினை புதுக்குடியிருப்பு பிரதேச சபையின் அபிவிருத்தி உத்தியோகத்தர் கமலநாதன் மயூரன், சுவேந்திரன் நதிருசன், மாங்குளம் பொது சுகாதார பரிசோதகர் வழக்கறிஞர் துளசி சஞ்சீவ ஆகியோர் பதிவு செய்துள்ளார்கள். இவ்வாறு பல்வேறு வகையான 777 மெழுகுவர்த்தி தாங்கிகளை சேகரித்து அதனை பார்வைக்கு வைத்து நடுவர்களின் கண்காணிப்பின் கீழ் கின்னஸ் உலக சாதனை பதிவேட்டில் பதிவு செய்துள்ளார். இந்த 777 மெழுகுவர்த்தி தாங்கிகள் அனைத்தும் மக்கள் பாவனைக்காக வைக்கப்பட்டுள்ளதுடன் இந்த நிகழ்வில் பொதுமக்கள், ஊடகர்கள் என்று பலர் கலந்து சிறப்பித்துள்ளார்கள். வலுசக்தி அமைச்சர் குமார ஜெயக்கொடிக்கு எதிராக எதிர்க்கட்சிகள் கொண்டு வந்துள்ள நம்பிக்கையில்லா பிரேரணை குறித்து தேசிய மக்கள் சக்தியின் பொதுச் செயலாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான நிகாஸ் அபேசிங்க கருத்தினை வெளியிட்டுள்ளார். குறித்த பிரேரணைக்கு எவ்வாறு பதிலளிப்பது என்பது குறித்து தேசிய மக்கள் சக்தி இதுவரை இறுதி முடிவெடுக்கவில்லை என்று நிகால் அபேசிங்க தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த அவர், நாங்கள் இன்னும் இறுதி முடிவை எடுக்கவில்லை. இதில் ஒரு தார்மீக பிரச்சினை இருப்பதை நாங்கள் அறிவோம். என்ன செய்ய வேண்டும் என்பது குறித்து ஆலோசித்து வருகின்றோம் என்று அவர் தெரிவித்துள்ளார். குமார ஜெயக்கொடிக்கு எதிராக எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்களால் சபாநாயகரிடம் கையளிக்கப்பட்டுள்ள இந்த பிரேரணையில் 2 முக்கிய விடயங்கள் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளன. நுரைச்சோலை விஜய நிலக்கரி மின் உற்பத்தி நிலையத்திற்கு தேவையான தரமான நிலக்கரியை போதிய அளவில் கொள்வனவு செய்ய தவறியதன் மூலம் அமைச்சர் தனது முதன்மை பொறுப்பை தட்டி கழித்துள்ளதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ள நிலையில் இது ஒரு தேசிய எரிசக்தி சொத்தை நிர்வகிப்பதில் காட்டப்பட்ட பயங்கரமான அலட்சியம் என்று எதிர்க்கட்சிகள் கூறுகின்றன. இலங்கை உரக்கூட்டு தாபனத்தின் கொள்வனவு முகாமையாளராக பணியாற்றிய காலத்தில் இடம்பெற்றதாக கூறப்படும் ஊழல் தொடர்பில் ஊழல் எதிர்ப்பு சட்டத்தின் கீழ் கொழும்பு மேல் நீதிமன்றத்தில் அவருக்கு எதிராக கையூட்டல் ஊழல் விசாரணை ஆணைக்குழுவினால் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளமையும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. குறித்த நம்பிக்கையில்லா பிரேரணை மீதான விவாதத்தை வரும் ஏப்ரல் 10ஆம் தேதி காலை 11:30 மணி முதல் மாலை 5:30 மணி வரை நாடாளுமன்றத்தில் நடத்த தீர்மானிக்கப்பட்டுள்ளது.
ஈரானில் எஞ்சியுள்ள உட்கட்டமைப்புகளை அளிக்கும் பணியை அமெரிக்க ராணுவம் இன்னும் தொடங்கவே இல்லை என்று அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் மீண்டும் ஈரானுக்கு அச்சுறுத்தல்களை விடுத்துள்ளார். ட்ரூத் சோஷியல் தளத்தில் வெளியிட்ட பதிவில் இந்த கருத்துக்களை தெரிவித்துள்ளார். அந்த பதிவில் உலகிலேயே மிகப்பெரியதும் மிகவும் சக்தி வாய்ந்த எமது ராணுவம் ஈரானில் எஞ்சியுள்ளவற்றை அளிக்கும் பணியை இன்னும் தொடங்கவில்லை. அடுத்து பாலங்கள், பிறகு மின் உற்பத்தி நிலையங்கள், புதிய ஆட்சி தலைமைக்கு என்ன செய்ய வேண்டும் என்பது தெரியும். அதை விரைவாக செய்ய வேண்டும் என்று குறிப்பிட்டுள்ளார். நேற்று ஈரானில் உள்ள மிகப்பெரிய தாக்குதலை அமெரிக்கா நடத்தியது. தெஹ்ரானில் இருந்து கராச் நகரை இணைக்கும் 136 மீட்டர் நீள பாலத்தின் ஒரு பகுதி இதில் சேதமடைந்துள்ளது. பயங்கர புகைமூட்டமாகவும் பாலம் இடிந்து விழும் காட்சிகளும் வெளியாகியுள்ளன. இந்த தாக்குதல் பின்னணியில் ஈரானுக்கு எதிரான போரில் நாங்கள் இறுதிக்கட்டத்தை நெருங்கிவிட்டதாக ட்ரம்ப் தெரிவித்தமை சர்வதேச பரப்பில் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. செய்தி நினைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். மீண்டும் இலங்கைக்கு காத்திருக்கும் பொருளாதார சிக்கல். ஆய்வில் வெளியான அதிர்ச்சி தகவல். மக்கள் போராட்டத்தால் தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்ட நில அளவீடு. கிண்ணியாவில் நீண்டகாலமாக நிலவி வந்த போக்குவரத்து அசௌகரியங்களுக்கு தீர்வு. மகிழ்ச்சியில் மக்கள். கொழும்பு மக்களுக்கு முக்கிய அறிவிப்பு. கட்டுத்துப்பாக்கி வெடித்ததில் நபர் ஒருவர் படுகாயம். கிளிநொச்சியில் கின்னஸ் உலக சாதனை பதிவேட்டில் பதிவு செய்த பெண். வலுசக்தி அமைச்சருக்கு எதிரான நம்பிக்கையில்லா பிரேரணை. அரசு தரப்பின் அறிவிப்பு. இறுதிக்கட்டத்தை நெருங்கும் மத்திய கிழக்கு போர். குறிவைக்கப்பட்ட ஈரானின் எஞ்சிய பகுதி. தொடரும் அமெரிக்காவின் எச்சரிக்கை. இத்துடன் தமிழ்வினின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள தமிழ்வின் என்ற யூடியூப் பக்கத்தினூடாக இணைந்திருங்கள். வணக்கம்.